நம்முடைய சனாதன தர்மத்தில் எந்த ஒரு சுபகாரியங்கள் இருந்தாலும் தெற்கு திசை நோக்கி அமர்ந்தோ நின்றுண்டோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஏன் தெற்கு திசை நோக்கி பண்ணக்கூடாதுன்னா, தெற்கில் இருந்தால் யமனுடைய திசை. ரெண்டாவது தட்சிணம்னு சொல்லுவோம். தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம், க்ஷீணம்னா க்ஷீணமடைதல்னு அர்த்தம். அப்போ தெற்கை பார்த்து ஒரு காரியங்கள் செய்தால் அது க்ஷீணமடைஞ்சு விடும், நாலாவிட்டத்தில் அது நிலைத்து இருக்காது. அது மட்டும் கிடையாது, தெற்கை தான் யமனுடைய திசை, பித்ருலோகோடைய திசை. அப்போ அந்த யமனுடைய திசையை நோக்கி காரியங்களை செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. அதனால தான் சுபகாரியங்களை கிழக்கு நோக்கி அமர்ந்தோ அல்லது மாலை பொழுது செய்யும் பொழுது மேற்கு நோக்கி அமர்ந்தோ அல்லது எப்பொழுதும் வடக்கில் அமர்ந்து செய்வதோ உத்தமமாக இருக்கும். ஆனால் இந்த தெற்கில் மட்டும் அமர்ந்து செய்தால் அந்த காரியங்கள் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது, அதனுடைய நிலைத்துவம் அப்படின்பது கேள்விக்குறியாகிவிடும். எனவே தான் எந்த காரியத்தையும் தெற்கை நோக்கி செய்யக்கூடாது என்று நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. பைரவர் இல்லை சில அம்மன் கோவில்கள், அம்மன் இல்லை உக்கர தெய்வங்கள், இவர்கள் மட்டும்தான் தெற்கு திசை நோக்கி இருக்கும். தட்சிணாமூர்த்தி இருப்பார். எனவே தெற்கு திசை என்பது லௌகீகம்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியலைஸ்டு வாழ்க்கைக்கு உகந்த திசை இல்லை என்பதனால் தெற்கு திசையை நாம் அவாய்ட் பண்ண வேண்டும்.